நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் தினந்தோறும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இயேசுவோட நடக்கிற அவருடைய பிள்ளைகள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இயேசுடைய விருப்பம். சரியா? உலகத்துல இருக்கும் வரைக்கும் பாடு, பிரச்சனை, நிந்தை, நெருக்கம், போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதனால சோர்ந்து போய் துக்கத்தோட அழுது கொண்டே இருக்கக்கூடாது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இதான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. எப்பவுமே எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படலாம், வெற்றி வரும்போது சந்தோஷப்படலாம், ஒரு நன்மை நடக்கும் பொழுது சந்தோஷப்படலாம். நமக்கு வேதனையும் நெருக்கமும் வியாதியும் துக்கம் வரும்போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நினைக்கிறீங்களா? இயேசு எப்பவும் கூட இருக்கிறார்ல, அதான் சந்தோஷம்.